இன்னைக்கு அமாவாசை சமையல் தாங்க செய்ய போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். அமாவாசை சமையல் தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன் வடைக்கு. அப்புறம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சிட்டேன். சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே வந்து இது பாயசத்துக்கு சேமியா வறுக்கலான்னுட்டு கடாய் வச்சுருக்கேன். வடை தண்ணி வச்சுருக்கேன், சாதம் வடிக்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா செஞ்சு முடிக்கிறதுக்கு மணி எப்படியோ 12 ஆகிடுங்க. இப்போ இது பூண்டு உரிச்சி இதில் போட்டுக்கலாம். பருப்புக்கு வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று எல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து பருப்பில் ஒரு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுங்க. இப்போ வந்து பச்சை மிளகாய் ஒன்று, ஒரு 3 பல்லு பூண்டு, சீரகம் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் சீரகம் போட்டேன். எல்லாரும் அமாவாசைக்கு என்ன சமையல் பண்ணுவீங்க சொல்லுங்க. நான் வந்து இப்பதான் ஆரம்பிக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் போட போறேன். கட்டி பெருங்காயம் தான் போட போறேன். அம்மா இது இப்படிதாங்க இருக்குது, லப்பர் மாதிரி இருக்குது. போட்டுக்கலாம். இதுதாங்க வாசனை, நல்ல வாசனை. இதுதான் போட்டுலாம். வேலை இன்னைக்கு பயங்கரமான வேலை. காலையில் அடுப்பங்கரையெல்லாம் கழுவி வீடை தொடச்சி நேற்று செஞ்ச முன்னாலே இருந்தாலும் வந்து இன்னையும் செஞ்ச அமாவாசை இல்லை, தை அமாவாசை. நேற்று வீடு சாமான்லாம் தேய்ச்சி பொங்க மஞ்சள்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து இது மூடி, இது குக்கர் வீசு மூடி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் போடலாம். ஏன்னா இது அது வெளியே வருங்க. இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அது என்ன ஆகுதுன்னா பொங்கி வெளியே வரும். மற்றதுலாம் கூட வரமாட்டேங்குது. சாதம் காமிக்கிறேன், நேற்றுலாம் இது வச்ச வரல. அவ்வளோதான். அது விசில் வரட்டும். இப்போ வந்து நம்ம பாயாசத்துக்கு வறுத்துக்கலாம். உலை பற்ற வச்சுக்கலாம். இது வந்து உலை வச்சிருக்கிறேங்க, அரிசி சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நெய் ஊற்றி வறுத்துக்கலாம், சேமியா வறுத்துக்கலாம். அடிக்கடி காணாமட்டு வரணும்னு நினைக்காதீங்க. எதுனா போய் எடுக்கிறதுக்கு போய் தான் வாங்கணும். அது நம்ம யாராவது இருந்தாங்கன்னா அதை வந்து இது பண்ணுவாங்க, கூடவே திருப்பி திருப்பி எடுப்பாங்க. முடியல. இந்த அடுப்பு கழுவுனால ஒரு பக்கம் எரியல, ஒரு பக்கம் எரியல. அடுப்பு கழுவுனால கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஃபஸ்ட்டு ஊற்றி முந்திரியை வறுத்துக்கலாம். வறுத்து அதை எடுத்துட்டு அதுலேயே நெய் இது சேமியா போட்டுக்கலாம். முந்திரி எவ்வளோ இருக்குன்னு தெரியல, முந்திரி எவ்வளோ இருக்கு தெரியல. மாங்கல ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்ச நாள் இருக்குது. பரவாயில்ல, போகிறோம் இருக்குது, பரவாயில்ல. இன்னும் கூட இருக்குது, இன்னும் கூட இருக்குது. இது வறுத்து வச்சுக்கலாம். பட்டு பொண்ணேன், பட்டு பொண்ணு உட்காந்துருக்காங்க அடுப்பாண்டு. சகல பொண்ணு அதுதான் இது வந்துச்சு. இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சேமியா போட்டி இது பண்ணிக்கலாம். டெய்லி சரினா சமையல் பண்ணுறோம், சரி போடலாம். அதுலேயே வறுத்தோம்னா, நெய்லேயே வறுத்துட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. செம்ம வாசனை வரும். அதான் நம்ம மிக்சர் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி வாசனை. ஒரு பக்கம் வடை வச்சாச்சு, ஒரு பக்கம் பருப்பு போட்டுருக்கேன். இதில் வந்து இதை வறுத்து எடுத்து இதில் தண்ணி வச்சு இதை வேக வச்சு எடுத்துருவேன். அப்புறம் நல்லா திக்காக பால் காய்ச்சி
ஊற்றிடுவோங்க பாயசத்தில். இதில் வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதை வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் காசனம் பாருங்க, அதில் சர்க்கரை போட்டு ஏலக்காய்லாம் போட்டு இதை எடுத்து கொட்டிப்பேன். என்னோட பால் பாயசம் காசுற மெத்தட் அதுதாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக சூடாக பாயசம் பால் காய்ச்சி சர்க்கரையை போட்டு ஊற்றணும்னாக்கா அது வந்து நல்லா சூடாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற சமயத்தில். இப்போ இதெல்லாம் அப்படியே வேக வச்சு எடுத்து வேக வச்சு லேட் ஆகும் இல்லையா, பால்லாம் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும். பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வாத்துக்கணுங்க, ப்ரௌன் கலராக. இப்போ தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வேகத்துக்கு தண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. கலர் எப்படி இருக்குதுங்க, இந்த மாதிரி இருந்தால் நல்லா வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான். நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடும். இது பாருங்க, நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்க. இது விசில் வரட்டும், இது தண்ணி கொதிக்கிட்டோம். விசில் வந்துச்சு பருப்பு. இன்னும் ஒரு விசில் வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடலாங்க. போதும், இது போதும். அது நல்லா தான் வந்துட்டுருக்கோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சாம்பார் தாளிச்சிடலாம். தண்ணி கொதிக்குதுங்க, இது போட்டுடலாம். சேவை போட்டுடலாம். தண்ணி கொதிக்குது. அது கரெக்டாக வெந்து அப்படியே திக்காயிடுங்க. அது அப்புறம் பால் காய்ச்சி பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 உப்பு போடணும். எப்பயுமே பாயசத்தில் ஒரு 2 உப்பு போடணும். இது இறக்கிட்டு சாம்பார் தாளிச்சிடலாங்க. சாம்பார் தாளிச்சிடலாம். இப்போ வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாங்க. வச்சேன் திருப்பி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இது பாயசம் வெந்துச்சுங்க. இது வருங்க, பாயசம் வெந்துச்சு. எடுத்துடலாம். வெந்துச்சு, அவ்வளோதான். அப்புறம் பாலை காய்ச்சி அதில் வேற கொட்டி இது பண்ணுங்களா, அவ்வளோதான். காய்ச்சி வச்சுங்க, அதை மூடி போட்டு வச்சு அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து வாழைக்காய், இது வந்து வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் வேகட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வாழைக்காயில். மஞ்சள் தூள், அவ்வளோதான். அது வேகட்டுங்க. இப்போ இது கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இது வேகட்டுங்க. சாதம் வேகுது. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். மாங்காய் சாம்பாருக்கு தான் அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. இதில் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுக்கிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார். வதங்கத்துக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ரொம்ப வேலை ஸ்லோவாக வச்சுருக்கிறேன். பாயசம் தான் வந்துருக்குது.
ஒன்றும் வேகணும். இது இது கூடவே காயை போட்டு வதக்கிடலாங்க. அது கூடவே காய போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கிட்டோங்க. காய் வதங்கிச்சுங்க, நல்லா கட்டியில் வதங்கிச்சு, நல்லா வதங்கிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சுங்க, மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மாங்காய் போடுறதால மிளகாத்தூள் கொஞ்சம் போடலாம், புளிப்பாக இருக்கும், அதனால் போட்டுக்கலாம். வதக்கி வச்சு தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ இது காய் வெந்த உடனே மாங்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது அவ்வளோதான், கொதிக்க வைப்பேன். வாழைக்காய் வச்சோம், வாழைக்காய் ஒன்றும் வேகலை, அப்படியேதான் இருக்குது. அது வெந்ததுன்னா அப்படியே சும்மா வறுத்துனாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்படியே வறுத்துடலாம். சாதம் ஸ்லோவாக வச்சதுனால இன்னும் வேகலை. வேகலை. சாம்பார் கொதிக்கிட்டுங்க. வாழைக்காய் வந்துச்சுங்க, எடுத்துடலாம். அவ்வளோதான், தண்ணி வடிகட்டிடலாம். வாழைக்காய் வந்துச்சு, தண்ணி வடிகட்டிடலாம். இப்போ வந்து இதில் என்ன போடுறது? பால் ஊற்றி வைக்கலாமா, பொரியல் பண்ணணும்னா வாழைக்காய் வறுத்துக்கலாம். அதை எடுத்து வாழைக்காய் வறுத்துக்கலாம். வாழைக்காய் வறுத்துக்கலாங்க. கடாய் வச்சிட்டேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாழைக்காய் வறுத்துக்கலாம். ஏன்னா வெந்துருச்சு இல்லை, அதை வறுத்துட்டு அப்புறம் கேரட் கோஸும் கேரட்டும் பொரியல் பண்ண போகிறேங்க. அப்பளம் பொரிக்கணும். அது வடை சுடுறப்ப கூட பொரிச்சிக்கலாம். அப்பளம் வடை சுடுறத அந்த கடாயில கூட பொரிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் முடிச்சிடலாம். சாம்பார் காய் வந்துச்சு. இப்போ இது பண்ணிட்டு மாங்காய் போடலாம். மாங்காய் போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வாழைக்காய் வறுத்தோம்னா உளுத்தம் பருப்பு போட்டாதாங்க அதோட டேஸ்டே தனி. இதில் மாங்காய் போட்டுடலாங்க. காய் வெந்துருச்சு, மாங்காய் போட்டுக்கலாம். பருப்பு பரவாயில்ல, 2 விசிலுக்கு தான் விட்டேன், 3 விசிலு வெந்துருச்சு. சாதமும் வெந்துருச்சு, வடிக்கணும். அது நல்ல கடலை எண்ணெய் நாங்கள் ஆழ்நாட்டிலே போய் வாங்கினோங்க. அது நல்லா பொகுது, நல்லா இருக்கு. ஆடை நேரத்துலேயே வாங்கிட்டு வந்தோம். 210 ரூபா 1 கிலோ. நம்ம பருப்பை மசிக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு.
இஞ்சி பூண்டு ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இல்லைன்னா ஒரு வாழைக்காய் தான். இதுலேயே வந்து மிளகாத்தூள் போடலாம். இதை வந்து மிளகாத்தூள், தூள் உப்பு, கொஞ்சமாக தூள் உப்பு. ஏன்னா இந்த மிளகாத்தூள் இந்த மசாலா இருக்குது ஏற்கனவே போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா மசாலா. இப்போ வாழைக்காய் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, வாழைக்காய் வறுவல் ரெடி. நீங்கள் துப்பெல்லாம் வச்சா யாரும் வந்து அப்படி சாப்பிட்டு. இப்போ பருப்பு ஊற்றிக்கலாம் சாம்பாருக்கு. அதுதாங்க சாம்பார் ரெடி. வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. சாம்பார் கொதிச்சிச்சுங்க, கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. சாம்பார் ஊற்றி வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இதுலேயே வந்து இந்த கடாயிலே வந்து கோஸும் கேரட்டும் பொரியல் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடாய் வச்சிட்டேன். பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. கேரட்டு கோஸ் அரிஞ்சு வச்சுருக்குங்க, அரிசி வச்சுக்கலாம். வாழைக்காய் நல்லா இதுவாகிடுச்சு, நிறுத்திடலாம். வாழைக்காய் ரெடி. கோஸும் கேரட்டும் போட்டிக்கலாம். தூள் உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா கல் உப்பு போட்டால் கரையாது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது இலையில வைக்கிறதால வந்து தேங்காய் போடக்கூடாதுங்க. ஏன்னா தேங்காய் பழைய தேங்காய் இல்லை, அதை போடக்கூடாது. இலையில வைக்கிறோம் இல்லையா, அதனால போடக்கூடாது. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, கொஞ்சம். ஏன்னா சாம்பார் தானே செய்கிறோம், அதனால் இல்லைன்னா போட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், வெங்காயத்துக்கு போடுறாங்க. அவ்வளோதான்.
தண்ணி ஊற்றாதே அப்படி இருந்துருது. இப்போ எல்லாம் பாலை காய்ச்சிக்கலாம். நம்ம பால் காய்ச்சிக்கலாங்க பாயசத்துக்கு. பால் ஊற்றி வச்சிட்டேன். இப்போ வந்து கேரட்டு பீன்ஸ் வந்து கோஸும் கேரட்டும் வறுந்துச்சு, நல்லா வெந்துச்சு. அவ்வளோதான், தண்ணியே ஊற்றலைங்க. அவ்வளோதான், இந்த வயசு வச்சுக்கலாம். இதெல்லாம் வடைக்கு கூட போகிறேன். இதை தேய்ச்சிட்டு இப்போ வாழைக்காயை எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதான், வாழைக்காய், கோஸு, கேரட்டு. நாங்கள் பால் ஊற்றிக்கிட்டு இன்னும் சூடு ஆகலை பால். மாவு அரைச்சிக்கலாம், அடைக்கு மாவு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், உளுந்து அரைச்சாச்சு. அதுதான் மிக்சியில் தான் அரைச்சேன். ஒரு உளுந்து கவலையே அரைச்சிட்டேங்க. அவ்வளோதான். இதில் வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் ஒன்று அரைச்சி போட்டு வடை போட வேண்டியதுதான். பால் காஞ்சிச்சிங்க. இப்போ எடுத்து இதில் ஊற்றிடலாம். பால் காஞ்சிச்சு. இந்த பாயசம் எடுத்து ஊற்றிடலாங்க. சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் பால்லேயே போட்டேங்க. அவ்வளோதாங்க, பால் பாயசம் ரெடி. கொஞ்சோண்டு சர்க்கரை பத்தலைன்னா சர்க்கரை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கடாய் வச்சுக்கலாம். வடை சொல்றதுக்கு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிடலாங்க. அதுதாங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சுன்னா அதில் வந்து முந்திரி வறுத்து வச்சுருந்தேன்டா, முந்திரியே அதை போட்டுக்கலாம். மாசில் போட்டால் தாங்க நல்லா இருக்கும். எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன் வடைக்கு. எண்ணெய் காயட்டுங்க. அவ்வளோதான், அப்பளம் முடிச்சுட்டு வடை சுட்டா சாமி கும்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாவு அரைச்சிக்கணும் இல்லைங்களா. இந்த வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பாருங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சிறுவை அரிஞ்சிக்கினேன், இஞ்சி, இது எல்லாத்தையுமே வந்து இப்போ இதில் போட்டுடணும். மிக்சியில் போட்டு அது கூட கொஞ்சம் மாவு போட்டுடணும். போட்டு சும்மா ஒரு சுற்றி ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் வேற காஞ்சிச்சு. அப்பளம் பொரிச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. அப்பளம் பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுற்றிக்கணும். இதை இது கூட கொட்டிக்கணுங்க.
அவ்வளோதான் இது போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாலாம் வந்து என்ன ஆகும்னா பசங்க எடுத்து எடுத்து போட்டுருவாங்க. காரம் இஞ்சி பச்சை மிளகாலாம் வந்து ஒரே ஒரு ஓட்டிடணும், அவ்வளோதான். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா நம்ம தட்டி போடுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். மிக்சியில் தான் அரைச்சேன் பார்த்தீங்க. கிரைண்டர்லாம் போட மாட்டேங்க, ரொம்ப இருந்தால் போடலாம், கொஞ்சம் தானே, அதனால் மிக்சியில் அரைச்சேன். எப்போ சுட்டாலுமே மிக்சியில் தான் இருக்கேன், நாங்கள் 3 பேர் தானே, அதனால் மிக்சியில் அரைச்சேன். அதுதாங்க அப்புறம் பிடிச்சிக்கலாம். இலைக்கு மட்டும் கொஞ்சமா பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து வடை தட்டி போட்டுக்கலாம். போகும் பொழுது வீடியோ கொஞ்சம் மட்டும் சுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறமா சுட்டுக்கலாம். பழகினா அதனால சீக்கிரம் செஞ்சு நைட்டுக்கு அவ்வளோ இது மட்டும் போடுவோம். மணியா இல்லையா, நான் வீடியோ லென்த்தாக போயிட்டு இருந்தேன். இது மட்டும் சுட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, வடை வெந்துச்சு, எடுத்துலாம். மீதி அப்புறம் சுட்டுக்கலாங்க. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது வரைக்கும் படைச்சிட்டு வடை பாருங்க, சூப்பராக இருக்குது. முருன்னு இருக்குதுங்க வடை. சட்டை பாருங்க, செஞ்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. படைக்கிறதுலாம் வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டுறேன், ஏன்னா இது லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. அவ்வளோதாங்கப்பா. சாதம், சாம்பார், அப்புறம் வந்து பாயாசம், வடை, வாழைக்காய் வறுவல், கோஸ் பொரியல், வாழைக்காய் வறுவல், வடை, பாயாசம். அப்புறம் வாயில சொல்ற காட்டுல இருந்தாங்க, சாம்பார், சாதம் வச்சுக்கோங்க. இது அப்பளம் வச்சுட்டேன். அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் சமையல். வாங்க சாப்பிட்லாம். சாமி கும்பிட்டு முடிஞ்சுதுங்க. நான் ஷார்ட் வீடியோவில் காட்டுறேங்க சாமி கும்பிட்றத. பாய். வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க. வீடியோ முடிச்சுக்கிறேன்.